أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, தொடர்ந்து இந்த ரமலானுடைய நாளில் நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே அல்லாஹ் நேசிக்கின்ற குணங்கள் பற்றியும் அல்லாஹ் வெறுக்கின்ற குணங்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த ஒரு குணம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிற ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இந்த குணத்தை பற்றி நிறைய இடங்களில் சொல்லி காட்டுறான். அதுக்குள்ள தண்டனைகளையும் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். அது என்ன குணம் அப்படின்னா, புகுல் அப்படிங்கிற கஞ்சத்தனம், பேராசை, ஆணவம். இந்த குணங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்பாத குணங்கள், அல்லாஹ் நேசிக்காத குணங்கள் இவை. அதில் ஒன்றான இந்த கஞ்சத்தனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் இந்த குணத்தை பற்றி என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான், சூரா நிஷாவுடைய 37வது வசனத்தில், உலோபித்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோபித்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அருட்கொடையினின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்து கொள்கிறார்கள். அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் சொல்கிறான். அப்போ யார் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருட்கொடையை பிறருக்கு பகிர்ந்தளிக்காமல் தன்னோட வச்சுக்கிறாங்களோ, அதை தனக்குள்ளே மட்டும் சுருக்கி வச்சுக்கிறாங்களோ, அந்த மனிதர்கள் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துகிறான் அப்படின்னா, நன்றி கெட்ட மனிதர்கள்னு அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹ் உனக்கு அருட்கொடை ஒன்று கொடுத்தா அதுக்கு இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் தானே. அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைக்காகவும் நம்ம அவனுக்கு நன்றி செலுத்தணும். எப்படி நன்றி செலுத்துறது? அதிகமாக தஸ்பீஹ் செய்யணும், அதிகமாக திக்கர் செய்யணும், அவனை புகழணும். அடுத்ததாக எதை நம்ம அருளாக நினைக்கிறோமோ அந்த அருளை பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அது நம்மளுடைய பொருளாதாரமாக இருந்தால் அந்த பொருளை நம்ம பங்கிட்டு கொடுக்கணும். அது நம்மளுடைய கல்வியாக இருந்தால் அந்த கல்வியை நம்ம பகிரணும். அது நம்மளுடைய நேரமாக இருந்தால் அந்த நேரத்தை அல்லாஹுடைய பாதையில் நம்ம செலவழிக்கணும். அது நம்மளுடைய ஆரோக்கியமாக இருந்தால் அதையும் நம்ம பிறருக்கு உதவுற வகையில் நம்ம பகிர்ந்து அளிக்கணும். இப்படி எந்த ஒரு நியமத்தாக இருந்தாலும் அதை பிறரோடு பகிர்ந்துக்காம யாரெல்லாம் தன்னகத்தே வச்சுக்கிறாங்களோ அந்த மனிதர்களாக அல்லாஹ் இங்கே கஞ்சத்தனமுடையவர்கள்னு சொல்கிறான். அவர்களை நன்றி கெட்ட மனிதர்கள்னு சொல்கிறான். இன்னும் இவங்களுக்கு இழிவான தண்டனையை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கதா சொல்கிறான். எப்படி ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் பொறுமையாளருக்கும் தவக்கல் உடையவருக்கும் தன்னிடம் முறையிட்டு பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் பல நன்மைகளையும் பல மாளிகைகளையும் தயார்படுத்தி வச்சிருக்கானோ, அதே போல யார் கஞ்சத்தனம் உள்ள மனிதர்களாக இருக்காங்களோ அல்லாஹ் அவர்களுக்கான இழிவான தண்டனையை தயார்படுத்தி வச்சிருக்கதா சொல்லி காட்டுறான். இன்னும் இந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லும்போது சொல்கிறான். 47வது அத்தியாயத்துடைய 38வது வசனத்தில், அறிந்து கொள்க, அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள், ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள். ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான். அல்லாஹ் எவ்வித தேவையும் அற்றவன், நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் சத்தியத்தை புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான். பின்னர் உங்களை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். சுபஹான் அல்லாஹ். இப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்களேன், இந்த கஞ்சத்தனத்தை பற்றி. நீங்கள் ஏன் சுருக்கிக்கிறீங்க உங்களோட கையை அப்படின்னா, பிறருக்கு போயிடக்கூடாது, இந்த சுகங்களை நம்ம மட்டும் முழுமையாக அனுபவிக்கணும், மற்றவர்களுக்கு அதன் மூலம் உள்ள நன்மை போகக்கூடாதுன்னு நினச்சி சுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கஞ்சத்தனம் மித்தவங்களை பாதிக்காது, உங்களுடைய ஆன்மாவுக்கே அது பாதிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன பாதிப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தை உருவாக்குவான், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போது இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யார் கஞ்சத்தனம் உடைய மனிதர்கள்
மனிதர்களாக இருக்காங்களோ, எங்கே கொடுத்தா குறைஞ்சிருமோ, தனக்கு இல்லாமல் போயிருமோ, தான் நாளைக்கு கஷ்டப்படணுமோ அப்படின்ற எண்ணத்தால் சிறிதளவும் பிறருக்கு உதவி செய்யாமல் யார் சுருக்கி சுருக்கி வச்சுக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் இறைவனுக்கு தேவைப்படாத மனிதர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தேவையில்லை, உங்களுக்கு பதிலாக நான் வேற ஒருத்தரை கொண்டு வருவேன், அவங்க உங்களை மாதிரி உலோபித்தனம் செய்ய மாட்டாங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னும் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா ஆல இம்ரானுடைய 180வது வசனத்தில் இதை சொல்கிறான். அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் உலோபித்தனம் செய்கிறார்களோ அது நமக்கு நல்லது என்று நிச்சயமாக எண்ண வேண்டாம். அவ்வாறன்று அது அவர்களுக்கு தீங்குதான். அவர்கள் உலோபித்தனத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும். அப்போ பாருங்களேன், எதெல்லாம் இந்த மனிதர்கள் தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டாங்களோ, எதெல்லாம் தனக்கு பயனாக இருக்கும், எங்கே இதை கொடுத்துட்டா தான் கஷ்டப்படுவோமோ, எங்கே இதை கொடுத்துட்டா தன்னுடைய செல்வம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தனக்கு அது நல்லதுன்னு நினச்சி சேர்த்து வச்ச இந்த பொருட்கள் எல்லாமே நாளை மறுமையில் அவர்களுடைய கழுத்தில் அல்லாஹ் அரிகண்டங்களாக போடுவானாம். அதுவே அவர்களுடைய பெரும் தீமையாக மாறிடும் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த கடுமையான எச்சரிக்கைகளையும் அல்லாஹுடைய இந்த வேதனைகளையும் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது? உலோபித்தனம் பண்ணுறது, தனக்குன்னு வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு தோணும். அல்லாஹ் இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் உங்களுக்கு வச்சுக்காமல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. உங்களுடைய தேவைகளை அளவாக சுருக்கிக்கோங்க. உங்களைப் போலவே பிறருக்கும் தேவை இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து உங்கள் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நெஹ்மத்துகளையும் பகிர்ந்தளிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இந்த பண்புக்கு அல்லாஹ் இவ்வளோ கடுமையாக கோபப்படுறான், இவ்வளோ கடுமையாக இதை எச்சரிக்கிறான் அப்படின்னா ஏன் என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இதை வெறுமனே கஞ்சத்தனம்னு ஒரு சின்ன ஒரு குணத்துக்குள்ளே இதை அடக்கிடுறோம். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற குணம் நம்மளை வெவ்வேறு பாவங்களின் பக்கமும் இறுதியாக குஃபரின் பக்கத்தின் கூட நம்மளை இட்டுட்டு போகக்கூடியதாக இருக்குது. ஏன் இது இவ்வளோ அல்லாஹ் கிட்ட வெறுப்புக்குரிய ஒரு குணம் அப்படின்னு பாருங்களேன். முதல்ல அவன் எதனால் கஞ்சத்தனத்தில் இருக்கான்? ஒரு இறை நம்பிக்கையாளன் அப்படின்னா அல்லாஹுடைய தன்மைகளை முழுசாக அறிஞ்சவராக இருப்பார். அப்போ அவருக்கு தெரியும் அல்லாஹ் அர் ரஸாக், உணவளிப்பவன். அல்லாஹ் எல்லா உயிருக்கும் உணவளிக்கிறான். தன்னை வணங்காத பறவைகள்லேருந்து செடிகள்லேருந்து ஓரின உயிரினங்கள் வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் உணவளிக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட அர் ரஸாக் என்னை ஒருபோதும் குறைவாக விட்டுற மாட்டான். நான் அவனுக்காக கொடுத்தா அல்லாஹ் என்னை குறைவாக விட்டுற மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கும். அதனால தான் அவங்க யார் அல்லாஹ்விற்காக கடன் கொடுப்பது, யார் அல்லாஹ்விற்காக உதவி செய்வது அப்படின்னு கேட்கப்படும் போதெல்லாம் தங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. தான் வசிக்கிற தோட்டம், தன்னுடைய அன்றாட தேவைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதாரம்னு எல்லாத்தையும் அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செஞ்சவங்களாக இருந்தாங்க. அப்போது இந்த கஞ்சத்தனம் உள்ள மனிதனுக்கு எதன் மேலே உள்ள நம்பிக்கை போயிடுமா? அர் ரஸாக், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன். பொருளாதாரமும் அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருது, ரிசுக்கும் இறைவன் புறத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த உலோபித்தனம் செய்பவர் எதை நம்புவார்னா தன்னை அதிகம் நம்புவாராம். இறைவனை நம்பாமல் தன்னை நம்பக்கூடிய மனிதனாக இருக்கிறதுனால தான் அல்லாஹ் கஞ்சத்தனம் உள்ள மனிதர்களுக்கு இவ்வளோ கடுமையான தண்டனைகளை தயார்படுத்தி வச்சுருக்கான். அதே போல் பார்த்திங்கன்னா அல்லாஹ் இதுக்கு இவ்வளோ கடுமை காட்டுறதுக்கான காரணம், யார் கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்காரோ அவர்கிட்ட தவக்குல் ரொம்ப குறைவாக இருக்குமா. யோசிச்சு பாருங்களேன், அல்லாஹ் மேலே நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் என்னைக்காவது தான் கொடுப்பதால் தன்னுடைய பொருளாதாரம் குறைந்து போகும்னு நினைப்பாரா? அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடிய மனிதர் நம்ம அல்லாஹுடைய பாதையில் கொடுக்குறோம், அதுக்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு திருப்பி கொடுப்பான், நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் இறைவன் லேசாக்குவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தானே இருப்பார். அப்போது அல்லாஹ் இந்த கஞ்சத்தனத்தை கடுமையான தண்டனைகளோடு எச்சரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கஞ்சத்தனம் வர வர அவருக்கு அல்லாஹ் மேலே உள்ள தவக்கல் குறைஞ்சிரும். அதே போல் இந்த கஞ்சத்தனத்துக்கு ஏன் இவ்வளோ கடுமை அப்படின்னா, பேசிக்காக இது அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வத்தில் ஒருபோதும் குறைவு ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு நபிமொழி என்ன இருக்குது, நீங்கள் எதை அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறீங்களோ அதை அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் பெற்றுக்கொண்டு, ஒரு மனிதன் தன்னுடைய குதிரை குட்டியை வளர்ப்பதைப் போல அல்லாஹ் உங்களிடம் பெற்றுக்கொண்ட அந்த சதக்காக்களை வளர்த்து நாளை மறுமையில் அது நமக்கே பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு அந்த நன்மை அல்லாஹ் வளர்த்து நம்ம முன்னாடி நிறுத்துவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நபிமொழி. இன்னொரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்க ஒரு பேரிச்சம்பழத்துடைய துண்டையாவது தர்மம் செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் கொடுப்பது எல்லாம் பிறருக்காக இல்லை உங்களுக்காகன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்குன்னு தேக்கி வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கானது இல்லை. நீங்கள் எதையெல்லாம் பிறருக்கு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுடைய பட்டியலில் எழுதப்படும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ இதுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் இதுக்காக தன்னுடைய திருமறை குரானில் அவ்வளோ சிறப்புகள் சொல்லி காட்டுறான்ல, நீங்கள் இறைவனுடைய பாதையில் சதக்கா செஞ்சீங்கன்னா அது பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கப்படும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதை எல்லாத்தையும் நிராகரிக்கிற விதமாக ஒருத்தர் கஞ்சத்தனம் பண்ணுறாரு, இது எதுலையுமே நம்பிக்கை கொள்ளாத விதமாக ஒருத்தர் கஞ்சத்தனம் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ இது அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பண்பா இல்லையா? அப்போது நபிமொழியையும் அல்லாஹுடைய வார்த்தையின் மீதும் நம்பிக்கை இல்லாததுடைய வெளிப்பாடு தான் இந்த கஞ்சத்தனம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுகிறாங்க. அதனால தான் அல்லாஹ் இதுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கஞ்சத்தனம் முதல்ல தனக்கு குறைவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு சுருக்க ஆரம்பிப்பாராம். அடுத்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசைக்கு போவாராம். அடுத்து என்ன ஆவார் அப்படின்னா, தனக்கு எல்லாம் கிடைச்ச உடனே அதில் ஒரு பெருமையையும் அதில் ஒரு ஆணவத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாராம். இப்போ பாருங்கள், தனக்கு தேவைன்னு எடுத்ததாக நம்ம நினைக்கிற இந்த கஞ்சத்தனம் நம்மளை எங்கே கொண்டு போய் விடுது? கஞ்சத்தனம் பேராசையில் விடுது. பேராசை பெருமையிலையும் ஆணவத்திலையும் கொண்டு போய் விடுது. பெருமையும் ஆணவமும் அல்லாஹ் நேசிக்காத குணம் இல்லையா? இந்த உலகத்தில் தோன்றிய முதல் குற்றங்களில் அதுவும் ஒன்று இல்லையா? ஷைத்தான் தன்னை பெருமையாக நினச்சானே. அப்போது சின்னதாக இருக்கக்கூடிய இந்த தவறு நம்மளை எவ்வளோ பெரிய தவறான குணங்களுக்கு இட்டு கொண்டு போகக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளா. அதே போல் இந்த கஞ்சத்தனத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறாங்க, இது மறுமையுடைய அடையாளம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. காலம் சுருங்குவதும், மக்களிடம் அமல்கள் குறைந்து போய்விடுவதும், மக்களின் உள்ளங்களில் பேராசையின் விளைவாக கஞ்சத்தனம் உருவாக்கப்படுவதும் மறுமை நாளின் அடையாளம் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னதா அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழி. இப்போ பாருங்கள், கஞ்சத்தனம் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றாவும் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொருத்தரையும் எச்சரிக்கிறாங்க, நீங்கள் உங்களை கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இந்த குணம் உங்களுக்கு முன் சென்றோர்களை அழித்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகான வரலாறுகள் மூலமாகவும் நமக்கு எடுத்துரைக்கிறான். சூரா கலமுடைய அஸ்ஹாபுல் ஜன்னா தோட்டக்காரர்களை பற்றி சொல்லும்போது அவங்க தங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்களுடைய தோட்டங்கள் வளர்ந்து செழிப்பாக இருக்கிறத பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வருவோம், இன்னும் நம்ம சீக்கிரமாக வருவோம், வந்து நம்ம அறுவடை பண்ணிடுவோம், ஏழை எளியவர்களெல்லாம் நம்ம இதுக்குள்ளே விடக்கூடாது, இதில் இருக்கக்கூடிய மொத்த சுகத்தையும் நம்ம விரைவாக எடுத்து அது முழுமையாக நம்மளே பயன்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்க இன்ஷா அல்லான்ற வார்த்தையும் பயன்படுத்தலை, பிறருக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் அவங்க வெளிப்படுத்தலை. அதனால் அல்லாஹுடைய கோபம் ஏற்படுது. அல்லாஹ் கிட்டேருந்து வந்த ஒரு நெருப்பு அந்த இடத்தை மொத்தமாக காலி பண்ணிருச்சு. இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு தோட்டம் இருந்ததா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. காலையில் எந்திரிச்ச இந்த தோட்டக்காரர்கள் தங்களுடைய தோட்டங்களை பார்த்து அவங்க திட்டமிட்டு வச்சது போலவே ஏழை எளியவர்கள்லாம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் அறுவடை செஞ்சு எடுத்துடணும் அப்படிங்கிற அவங்க திட்டமிடுதலின்படி அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. பார்த்தா அங்கே அவங்களுடைய தோட்டம் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வழி தவறி வேறு இடத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு நினைக்கிற அளவு அல்லாஹ் அந்த இடத்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். இந்த வரலாறுலேருந்து அல்லாஹ் நமக்கு என்ன படிப்பினையை கொடுக்குறான் அப்படின்னா, யார் ஒருவர் உலோபித்தனம் செய்கிறாரோ, கஞ்சத்தனம் செய்கிறாரோ, அல்லாஹுடைய நிகமத்தை பகிர்ந்து பயன்படுத்திக்கலையோ அந்த மனிதர்கிட்ட இருந்து அல்லாஹ் அந்த நிகமத்தை பறிச்சிருவான். அதுக்காக அல்லாஹ் கிட்ட அவர் மணிக்கணக்காக கேள்வி கணக்கு நிற்கணும்
தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, ஒரு ஏழை ஒரு செல்வந்தனை விட 500 வருடம் முன்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவாராம். அப்போ என்ன அர்த்தம்? பணக்காரங்களும் செல்வந்தர்களும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு அர்த்தமா? இல்லை, அவங்க சொர்க்கத்துக்கு முன்னாடி காத்திருப்பாங்க 500 வருடம். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த நிஹமத்துக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். அப்போது அந்த நிஹமத்துகளை நம்ம பகிர்ந்து பயன்படுத்தாமல் இருந்து உலோபித்தனம் செஞ்சு நமக்கு மட்டும் வேணும் வேணும்னு வச்சுருந்தா நம்மளுடைய காத்திருப்பு காலம் இன்னும் நீண்டுகிட்டே போகுமா இல்லையா? அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பாதுகாக்கணும். விரைவாக சுவனத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்கள், இந்த குணம் எவ்வளோ நமக்கு கடுமையான பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டி, நம்மளுக்கான முன்மாதிரி. இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற குணத்தை தங்கிட்ட இருந்து வெகு தூரத்தில் வச்சுருந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, வாரி வாரி வழங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயுமே தாராள தன்மையோடு நடந்துக்குவாங்க. அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக எப்படி ரசூலுல்லாஹ் சதக்கா செய்வாங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. வேகமாக வீசப்படக்கூடிய காற்றை போல ரசூலுல்லாஹ் சதக்கா செய்வாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து போகக்கூடிய ஒவ்வொரு இரவுலையும் ரசூலுல்லாஹ் வேகமாக வீசும் காற்றை போல சதக்காக்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரமலானுடைய மாதத்தில் தானே நம்மளும் இருக்கோம். இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் ரமலானை நம்மளை கடந்து போகிறதுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போல் சதக்கா செய்கிறோமா? அந்த அளவுக்கு செய்யலை அப்படின்னாலும் நம்ம கஞ்சத்தனம் இல்லாமல் இந்த மாதத்தில் சதக்கா செய்கிறோமா? ரமலானுக்கு முன் கொடுக்கப்படக்கூடிய தர்மத்துக்கும் ரமலானில் கொடுக்கப்படக்கூடிய தர்மங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் அதனுடைய நன்மையின் அளவை அதிகரித்து கொடுக்குறான். அப்போது இந்த மாதத்தில் அல்லாஹுடைய அன்பை வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை வேண்டி, அல்லாஹுடைய வாக்குறுதியின் மீது ஆதரவு வைத்து நீங்கள் எனக்காக செலவு செய்யுங்க, நான் உங்களுடைய நன்மைகளை பன்மடங்கு ஆக்கித்தரேன்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு அதிகம் சதக்கா செய்யக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மை விட்டு அல்லாஹ் வெறுக்கின்ற இந்த கஞ்சத்தனத்தை தூரமாக்கி வைக்கக்கூடிய மனிதர்களாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கஞ்சத்தனத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பயந்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்காக அல்லாஹ் கிட்ட துஆ செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. வாரி வாரி இழைக்கக்கூடிய நம்மளுடைய தூதரே இந்த குணத்துக்கு பயந்து அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த குணத்திலிருந்து வெளிவரதுக்காகவோ இல்லை இந்த குணம் நம்மளை ஆட்கொள்ளாமல் இருக்கிறதுக்காகவோ எப்பயாவது நம்ம பிரார்த்தனை செஞ்சுருக்கோமா? இந்த குணம் நம்ம சாதாரணமாக இதை நினைக்கிறனால தான் இதுக்கு நம்ம பயப்படுறதில்ல. ஆனால் அது எந்த அளவுக்கு பயங்கரமானது. முனாஃபிக்குடைய தன்மை கஞ்சத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மதீனா மாநகரத்தில் இந்த முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதாக வெளிப்படையில் சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் உதவி செய்யுங்கன்னு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவங்க பொருளாதாரத்தை தன்னோட வச்சுக்குவாங்க. எதையும் கொடுக்க மாட்டாங்க. குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தது. இப்போ அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம இல்லாமல் அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான். நம்ம எதை கொடுக்குறோமோ அல்லாஹ் அதை நமக்கு அதிகரித்து தருவான் அப்படிங்கிற வாக்குறுதியின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இந்த ரமலானில் அதிகமாக நம்மளால் இயன்ற வரைக்கும் சதக்காக்கள் செய்வோம். இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ இயலுதோ, நம்மளால் எவ்வளோ முடியுதோ, அது சின்ன தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தர்மம் செய்வோம். அதற்கான நன்மையை நாளை இறைவனிடம் பன்மடங்காக பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புஹ்லி வஅஊது பிக்க மினல் ஜுப்னி வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமரி வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வஅதாபில் கபர். யா அல்லாஹ், கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கோழைத்தனத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மிக தாழ்ந்த முதுமை வயதுக்கு திருப்பப்படுவதிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இவ்வுலக சோதனைகளிலிருந்தும் கபரின் வேதனைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.